வெல்கம் டு தமிழ் டெக் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கிட்ட ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்காக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் புதிய சப்ஸ்கிரைபர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் ஃபுல் டவர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களோட நெட்வொர்க் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது எதனால், ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் மொபைல் நெட்வொர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மொபைல் நெட்வொர்க்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டபுள் சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க் மோடு சிம் 1 நெட்வொர்க் மோடு சிம் 2 அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு சிம் யூஸ் பண்ணுறீங்களா, செகண்ட் சிம் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அந்த எந்த சிம்மில் வந்து நெட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அந்த நெட்வொர்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் உங்களுடைய இன்டர்நெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். 3Gக்கு சேஞ்ச் ஆகிருக்கலாம், சம்டைம்ஸ் 2G சேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லைனா LTE ஒன்லி அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்வொர்க் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 3G டவரில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா, நீங்கள் டாப்பில் LTE பார் 3G பார் 2G ஸோ ஆட்டோ கனெக்ஷன் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்தனா அதில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஸ்பீடாகி வந்துடும். இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகலை, ஸோ இந்த இஷ்யூ கிடையாது, எனக்கு இதில் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து செட்டிங்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துடுங்க. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் எபவுட் ஃபோனுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரீசெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீசெட் நெட்வொர்க் செட்டிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம் 1 சிம் 2 இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சிம் 1 நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைனா சிம் 2 நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டுருங்களா, ஸோ எது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் ஸோ அந்த நெட்வொர்க்கை இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரீசெட் செட்டிங் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் என்ன பின் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ ஸோ அந்த பின் வந்து கேட்கும். ஸோ அந்த பின்னை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் பேஜில் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீசெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஸோ சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் இதுலேயும் வந்து உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும். சம்டைம்ஸ் வேறு ஏதாவது செட்டிங்ஸ் ப்ராப்ளம் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து நீங்கள் மறுபடியும் ரீசெட் பேஜுக்கு போயிட்டு என்ன ரீசெட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸை ரீசெட் பண்ணிக்கணும். இப்போ ஏற்கனவே நான் நெட்வொர்க் செட்டிங்கை ரீசெட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசெட் ஆல் செட்டிங்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ நான் 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்கை வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ண வேணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்கை வந்து ரீசெட் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறது. இந்த 3 மெத்தடும் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த 3 மெத்தடாலையும் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பூஸ்டப் ஆகி உங்களோட சிம் நெட்வொர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.